2026 விஜய் அண்ணா தான் வரணும். வந்தாதான் செய்வார். ஜனங்களுக்கு என்னன்னா சொல்றேன், இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி தான் எத்தனையோ ஆளுங்க வந்து ஆண்டுட்டாங்க நம்மள. இப்ப வந்து நம்ம தமிழ் விஜய் சார் ஆளணும். தமிழ் ஆளணும். என்ன பொறுத்த தமிழுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் என்ன எம்ஜிஆர் என்ன ஆட்சி அதே தான் செய்வார். அதே மாதிரி அவர் எப்படி ஜெயிச்சாரு அதே மாதிரி தான் இவரும் 72ல எப்படி சாலிடா வந்தார். எல்லா இடமும் அப்படி சாலிடா வரும். நீங்க சொல்ல போறீங்க பாருங்க, ஒரு அம்மா பேட்டி எடுத்தா மீன் கடையான அந்த பொம்பளை சொல்லும் தான் ஜெயிச்சதுன்னு நீங்க சொல்லுவீங்க. ஓகே மாற்றத்தை கொண்டு வருவான்னு சொல்றீங்க. அதான் படிப்புல ஒரு மாற்றம் இருக்கும், மருத்துவத்துல ஒரு மாற்றம் இருக்கும். ஜனங்களுக்கு வரி இல்லாத ஏழைங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வீடு வாசல் இல்லாத ஏழை குழந்தைங்க எல்லாம் செய்வார். சீமானை பற்றி உங்க கருத்து என்னக்கா? சீமானை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த என்ன தெரியுமா, நல்ல பேச்சாளர். பேச்சுக்கு நல்லா கேட்பேன் நான் விரும்பி. பேச்சோட டேலண்ட் அந்த பேச்சுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பேச்சு அது மட்டும் தான் அவர்கிட்ட நம்மளுக்கு பிடிச்சது. எனக்கு என்ன தெரியுமாங்க, என்னை பொறுத்தவரைக்கும் சொல்லுதா, நாங்கள் வந்து ஒரு நடுத்தர ஆள். என்னை பொறுத்தவரைக்கும் தெரியுமா, என்னோட நாடு தமிழ் ஆளணும். அது மட்டும் தான் என்னோட விருப்பம். என்னோட பிறந்த நான் பொம்பளை இல்ல, அவர் தமிழருக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாரு இல்லையா நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள். என்னன்னா சொல்றேன், இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி தான் எத்தனையோ ஆளுங்க வந்து ஆண்டுட்டாங்க நம்மள. இப்போ வந்து நம்ம தமிழ் விஜய் சார் ஆளணும். தமிழ் ஆளணும். என்ன பொறுத்த தமிழுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் ஏன்னா தமிழ், எனக்கு தமிழ் வாழணும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஓகே. இந்த திமுக அதிமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு தான் இப்ப விஜய் அண்ணனுக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எதிர்ப்பு ஓட்டு இல்ல. டிஎம்கே கட்சி அம்மாவோட போயிடுச்சுங்க. அவங்க வந்து எல்லாம் நல்லது செய்யற நீங்க சொல்றீங்களா ஒண்ணு சொல்லிட்டா, மக்களுக்காக நான் சொன்னாங்க. அவங்க வாழ வச்சு போனது அந்த சசிகலா ஃபேமிலி தானே வாழ வச்சுட்டு போயிருக்காங்க. என்னங்க எதுவுமே செய்யல. மொத்தமா சசிகலா ஃபேமிலி வாழ்ந்து அம்மாவோட வீடுக்கு தான் போயஸ்காரன் எதிர்க்க வந்து 240 கோடியில வீடு கட்டுறாங்களாம். இதெல்லாம் என்னங்க என்ன அவங்களும் ஊழல் பண்ணி தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க. ஏங்க ஊழல் பண்ணி அவங்க சசிகலா மேடம் தானே அவங்க உள்ள போய் இறந்து போனது காரணமே அம்மா அதால் தானேங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க சேர்த்து வச்ச பணம், அவங்க சம்பாரிச்ச பணம், சினிஃபீல்ட இருந்த பணமே போதும் அவங்களுக்கு. அதனால யாருமே நம்பிக்கை இல்லை. இவர் மட்டும் தான் வந்தா செய்வார். ஆமாங்க, ஏன்னா அவர் வந்து வர பணத்துல செஞ்சாலே போதுங்க. அவரோட பணத்தை போனோன்னு ஏங்க அவர் கஷ்டப்பட்டு இப்போ நீங்க ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அதுல வந்து உங்களால முடிஞ்சது ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம். அவர் சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் ஏழைங்களுக்கு பண்ணணும். அவரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச. விஜய் வந்து சிஎம் விஜய் ஐயா அப்படிதான் மக்களுக்கு எல்லாம் செஞ்சாரு. அவரையும் மக்கள் ஏற்றுக்கலாமா? நான் ஒண்ணு சொல்லிட்டாங்க உங்களுக்கு, அதுதான் சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டே மக்களோட செல்வாக்கு இருக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? அவர் வந்து நல்லா செஞ்சாரு. இவரோட நல்ல தான தர்மம் செஞ்சவர். மக்களுக்கான செல்வாக்கு. அவரை தனியா உள்ள ஃபீல்டு அந்த ஃபேமிலி வந்து அவர் ஃபுல்லா அமைக்கிட்டாங்க. அவங்க ஃபேமிலி இல்லைன்னா அவர் தான் வந்திருப்பாரு. ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வரக்கூடாதுங்க. இப்போ ஜானகி அம்மா இருந்தாங்கன்னா எம்ஜிஆர் மட்டும் தான் தனிச்சு தான் வந்தார். ஃபேமிலி யாரும் வரல. அவங்க ஃபேமிலி வந்து தான் அவர் அமுக்குங்க. இல்லைன்னா அவரு தான் சிஎம் வந்து அவர் மாதிரி ஒரு தான தர்மம் பண்ணவர் யாரும் கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப விஜயகாந்த் ரசிகன் நான். எல்லாரும் அந்த காலத்துல ஒரு 18-20 வயசுல எல்லாரும் கமலஹாசன் அப்படி இப்படி ரசிக்கிறப்ப நான் விஜயகாந்த் ரசிகை தான். நான் ரொம்ப விருப்பம் விஜயகாந்த். நான் எப்படி பரவசம் ஆகிற மாதிரி ஒரு பாட்டை பார்த்துட்டோன்னே நான் அது மாதிரி ஒரு ரசிகை. நான் இறந்தது ரொம்ப கஷ்டப்பட்டேன். யாருக்கும் அழுதுன்னு கிடையாது, அவருக்கு அழுதேன். ஓகேக்கா, ஓகே, நன்றிக்கா. சரி.